வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கனடாவிலிருந்து பனி புயல் வர அமெரிக்காவில் நுழையும் பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்தும் மெக்சிகோ வளைகுடாவில் இருந்தும் காற்று நுழைய இரு காற்று இணைவால் அது மழை புயலாக மாறுகிறது. பனி புயல். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்குமே மழைதான். இதுல கனடா எல்லையோரத்தில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு கனடா எல்லையோரத்தில் ஒட்டுமொத்த அந்த எல்லை முழுவதுமே இடி மழைப்பொழிவு. அதே போல அமெரிக்காவில் பரவலாகவே ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். மழை விலகுவது போல் இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்த காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு வந்துவிடும். காற்று சுழற்சிகள் இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை தொடர்ந்து அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்கும் கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த காற்று சுழற்சி அதாவது மத்திய மாகாணங்களிலிருந்து கிழக்கு மாகாணங்களுக்கு நகர்ந்து அதாவது மிசிசிப்பி மற்றும் லூசியானா மற்றும் அலபாமா மாகாணங்கள் வழியாக ஜார்ஜியா வழியாக சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா வழியாக வெர்ஜீனியா மேற்கு வர்ஜீனியா பென்சில்வேனியா போன்ற மாகாணங்கள் நியூயார்க் மாகாணம் வழியாக அட்லாண்டிக் பெருங்கடல் ஓடம் நகரும். இது 31 மற்றும் மாலை மறுதினம் 1ஆம் தேதி வரை அட்லாண்டிக் பெருங்கடலோரம் நியூயார்க் மற்றும் தலைநகர் வாஷிங்டன் உட்பட நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்து 1ஆம் தேதி விலகும். 1ஆம் தேதி விலகக்கூடிய அதே நாளிலே மேலும் ஒரு காற்று சுழற்சி கனடா ஒட்டிய பகுதியிலிருந்து மத்திய மாகாணங்களுக்கு வரும். அது 3-4 தேதிகளில் மீண்டும் மத்திய மாகாணங்கள் அதே போல அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர மாகாணங்களுக்கெல்லாம் 4-5 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து ஒரு காற்று சுழற்சி வந்து தெற்கு மாகாணங்களில் அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு டெக்சாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை 5-6 தேதிகளில் கொடுக்கும். ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அமெரிக்காவிற்கு இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை தொடர்ந்து வாரத்துக்கு 2 அல்லது 3 நிகழ்வுகளை கொண்டு வந்து குறைந்தபட்சம் 2 நிகழ்வால் நல்லதொரு மழைப்பொழிவு அமெரிக்காவிற்கு கொடுக்க போகிறது, கொடுத்து கொண்டும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கோடை மழை வெளுத்து வாங்குகிறது. தென் அமெரிக்க நாடுகளில் கோடை மழை தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாகிறது. இந்த கோடை மழை தொடர்கிறது, அதே தீவிரத்துடன் தொடர்கிறது. இன்னும் பருவமழை தொடங்கலை. தென் அமெரிக்க நாடுகளோட மத்திய பகுதியில் மட்டும் பருவமழை தொடங்கி இருக்கு. அதுவும் இப்போதான் ஆரம்ப கட்டம். தென் அமெரிக்க நாடுகளோட தெற்கு பகுதியில் பருவமழை தொடங்கியிருக்கு, மத்திய பகுதியில் தொடங்கியிருக்கு. ஆனால் வடக்கு பகுதியில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இரு காற்று இணைவை ஏற்படுத்தி 3 கடற்பகுதியிலிருந்தும் கரிபியன் தீவு கடற்பகுதி, பசிபிக் பெருங்கடல் மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து காற்றை கொண்டு வந்து தென் அமெரிக்க நாடுகளின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே கனமழைப்பொழிவை விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. மேலும் ஆப்பிரிக்காவை பார்ப்போம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதாவது மொரிஷியஸ் மற்றும் ரியூனியன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மடகாஸ்கர் பகுதிக்கு ஏற்கனவே நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் தற்பொழுது பெரிய அளவிலே தீவிரம் பாதிக்கும் மழைப்பொழிவு ஏதும் இல்லை அந்த இடத்துல. இப்போ மழைப்பொழிவு எல்லாமே வடக்கு நோக்கி முன்னேறி இருக்கிறது. அதாவது மொசாம்பிக்கு வடக்கே டான்சானியா மற்றும் ஜிம்பாப்வே, அதே போல உகாண்டா, கென்யா, சூடான், சவுத் சூடான்,
மேலும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு, இன்னும் நார்த் சூடானுக்கு இல்லை, தெற்கு சூடானுக்கு பெரிதாக தொடங்கலைன்னா கூட உகாண்டாவிற்கே அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. நாளொன்றுக்கு ஓரிரு முறை இடி மழைப்பொழிவை கொடுத்து பிற நேரங்களில் இதமான வெப்பமும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் கொஞ்சம் இதமான வெப்பத்தையும் கொடுத்து மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையையும் திடீர் இடிமழையையும் கொண்டு வந்து நாளொன்றுக்கு அதிகாலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் தலா ஒரு முறை, நாளொன்றுக்கு 2 முறை மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலை படிப்படியாக அதிகரித்து வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும், அதாவது சூடான், சவுத் சூடான், எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில். அப்பொழுது உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கம்பாலா உள்ளிட்ட தலைநகர் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியா, அதாவது குயின்லாந்து மாகாணத்திலையும் மேற்கு ஆஸ்திரேலியா, அதாவது வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் நார்த்தன் டெரிட்டரிக்கும் நல்ல மழைப்பொழிவு, அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு அரை பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடக்கு ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதி, அதாவது புரோம் தொடங்கி பால்கோ வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறி ஒரு மண்டலமாக மாறி நல்லதொரு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழை 30ஆம் தேதி இன்றைக்கு அதாவது மேற்கு மாகாணங்களில் கொடுத்து, பிறகு மேற்கு மாகாணங்களின் தென்மேற்கு பகுதிகளுக்கு கொடுத்து, பிறகு நார்த்தன் டெரிட்டரிக்கு பரவலாக்கி, நாளைக்கு 31ஆம் தேதி மத்திய மாகாணம்னு சொல்லக்கூடிய நார்த்தன் டெரிட்டரிக்கு பரவலாக்கி, பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே குயின்லாந்து மாகாணத்துக்கும் கொடுக்க போகிறது. குயின்லாந்து மாகாணம், அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு அரை பகுதிகளுக்கு வரக்கூடிய இன்றைக்கு 30, நாளை 31, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி எல்லாமே 3ஆம் தேதி வரைக்கும் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி, அதாவது ஒட்டுமொத்த பாதிக்கு வடக்கே உள்ள எல்லா நாடுகளுக்கும் மாகாணங்களுக்குமேங்க. அதே போல கிழக்கு ஆஸ்திரேலியா, அதாவது பிரிஸ்பேன் மற்றும் காப் ஹார்பர், அதனை தொடர்ந்து 2ஆம் தேதி பிரிஸ்பேன் வரும் மழை, அதாவது அது வரைக்கும் கொடுக்கும். அதாவது பாதி ஆஸ்திரேலியா வடக்கு பாதி 2 நிகழ்வுகள் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தற்பொழுது கொடுத்து வருகிறது. வரக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிற, தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கிற நிகழ்வு 5, 6 தேதிகளில் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் சிங்கப்பூருக்கு பெரிதாக இருக்காது. மலேசியா மற்றும் தாய்லாந்து வழியாகத்தான் அந்த காற்று சுழற்சி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடிமழைப்பொழிவு, கோடை மழைப்பொழிவு அவ்வப்பொழுது விட்டு கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோடை மழை இந்தோனேஷியா, அதாவது சுமத்ரா, ஜாவாவிற்கும் இந்தோனேஷியாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், அதே போல மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட பகுதிகளுக்கும், புருனே, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோடை மழை வெயிலுக்கிடையே திடீரென்று நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதே போல ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனடாவிலிருந்து வந்த ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நுழைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் மழைப்பொழிவை கொடுக்குது. பிறகு அது டென்மார்க் மற்றும் நார்வே பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது ஜெர்மனி, நாளைய மறுதினம் உடைய, அதாவது மேற்கத்திய இடையூறாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து போலந்து மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அது மழைப்பொழிவை கொடுத்து பிறகு உள்ளே போய் செயலிழந்து தீவிரம் இல்லாமல் போய்விடும். மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு நுழைந்து இமயமலை போயிட்டு இருக்கு. இது இப்பொழுதைக்கு இமயமலைக்கு பாதிப்பில்லாத மழையாக இருந்தாலும் மழை என்ற பெயரிலே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும், அதாவது நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கும். அவ்வப்பொழுது மழைப்பொழிவு காஷ்மீர் வரைக்கும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட பகுதி வரைக்கும் எட்டி பிடிக்கும். சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் மழை இருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் 15க்கு மேல் ஒரு காற்று, அதாவது இரு காற்று இணைவின் காரணமாக மேற்கத்திய இடையூறு வழித்தடம் சற்று தெற்கு வைத்து அமையும் பொழுது நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.